ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா ரேஷன் பச்சரிசி வச்சு ஒரு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் ரெசிபி தான். இதில் இருக்க ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கல் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணியாச்சு. 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம். சிறுபருப்பு நம்ம அரிசி எந்த எடுத்தோமோ அதுலேயே ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரிசியும் சிறுபருப்பும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடாமல் வறுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இது கோல்டன் கலரில் மாறணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் வறுபட்டாலே போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு 2 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கலாம், துருவி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் சீரகமும் போட்டு 1 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது இந்த அரிசியும் சிறுபருப்பும் நல்லா கழுவி 2 தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம 1.5 கப்பு போட்டிருக்கோம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் சிறுபருப்பு போட்டிருக்கோம். ஸோ நம்ம 5.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் இருக்குமோ அதுலேயும் சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏர்லாம் போனோன்னு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதுதான் கரெக்டான பிக்சர். இப்போ இதை அப்படியே நம்ம கிளறி கொடுத்தாலே போதும். இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். நெய் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. பெப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். போட்ட மிளகு வெடிக்கணும், பக்கத்தில் மட்டும் இருக்காதீங்க, கொஞ்சம் கையில் பட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் பொங்கல் ரெடி. சட்னியோட சர்வ் பண்ணும்போது காம்பினேஷன் பக்காவாக இருக்கும்.